ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு தண்ணி தெளித்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்துட்டு டீயுமே குடிச்சிட்டேன். குக்கர்லேயுமே வந்துட்டு பருப்புமே வச்சுட்டேன். பெட்ரூமில் வந்து பார்த்தா கஜன்னு துணி கிடக்குது. என்னடா இது, யார் செய்வா அப்படின்னு பார்த்தா யாரும் செய்ய மாட்டாங்க, நான் தான் செஞ்சாகணும். சரி என்ன பண்ணுறது, செய்டா அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன். தலகாணியுமே எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அழகாக எடுத்து வச்சுட்டேன். எப்பயுமே வந்துட்டு தலகாணி ஆகட்டும் பெட்ஷீட் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு அழகு பார்த்து மடித்து வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு போகும்போது கூட நம்மளே ஒரு அழகாக தெரியும். அப்படி தான் எனக்கு பிடிக்கும். ஒரு டைம் செஞ்சாலும் நான் இப்படி தான் அழகாக செஞ்சுருவேன். பெட்டெல்லாம் நல்லா அடித்து தூசெல்லாம் தோதறி தள்ளிட்டு அழகாக எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு க்ளீனாக அந்த பெட்ஷீட்டையும் போட்டாச்சு. பெட்ஷீட்டெல்லாம் போட்டுட்டு அந்த ரூமையுமே வந்துட்டு நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டுட்டேன். ஆயுத பூஜைக்கு தான் தொடச்சிட்டு பூஜை பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தோன்னா ஃபேன்லேயுமே வந்துட்டு ஊறுபட்ட குப்பை வந்துருச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு, ஏங்க கொஞ்சம் இது ஒற்றை அடித்து கொடுங்கன்னாரு. கேட்டேன். அவருமே வந்துட்டு அடித்து கொடுத்துட்டாரு. தண்ணி நமக்கு வந்துட்டு வெளியில் தான் வரும், நம்ம வெளியில் தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய குடமாக இருந்துச்சே, கொஞ்சம் என்னங்க தூக்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவருமே குடத்த தண்ணி உள்ளே தூக்கிட்டு போயிட்டாரு. பாத்திரத்தையெல்லாம் வாரி போட்டு வெளியில் கழுவிட்டேன். நமக்கு இருக்கிறதே வந்துட்டு குதியங்கால் வலி. நம்மளால் ரொம்ப நேரம்லாம் நின்றுட்டு வேலை செஞ்சால் அவ்வளோதான், அப்புறம் நம்ம டயர்டாகிடுவோம். என் பசங்களுக்குமே டைம் ஆகிடுச்சி, சாப்பாடு கொடுமா அப்படின்னானுங்க. கடன்னு தோசைக்கல்ல 2 வச்சு கடன்னு தோசையை போட்டு கப்புக்கு போட்டு அவனுங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து, எப்பா சாமி ஸ்கூலுக்கு போங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அடுத்து என்ன நம்ம வேலை, எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு கிச்சனை அப்படியே சோப்பு போட்டு பரன்னு தேய்ச்சி கழுவி சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். அடுத்து நம்ம வேலை தான். நம்ம குடிச்சிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு போகணும்ல வேலைக்கு போயிட்டு வந்தால் காலையிலே பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்துட்டு கூழ் கொடுத்துருந்தாங்க. காலையிலே என் பையன் ஆர்டர் போட்டுட்டான், அம்மா கூழ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வர டைம் ஆகிடுச்சே பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூழுமே நான் வந்துட்டு கரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டு பார்த்தோம்னா நைட்டு நம்ம வீட்டில் தோசை தான். தோசை இட்லி பணியாரம் இப்படின்னா என் வீட்டில் வந்துட்டு சலிக்காமல் சாப்பிடுவாங்க. சரி நமக்கு மிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை தோசை சுடுறான்னா சுடுறமா அப்படின்னா, அப்பா நம்ம கால்வழியிலேருந்து தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். என் பையன் பார்த்திங்கன்னா அழகாக 2 பக்கமும் தோசையை ஊற்றி சூப்பராக எடுக்கிறான். நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ திறமை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே ஒரு கைத்தட்டிக்கு சிரிச்சுக்கிட்டேன் நானேவே. தோசையெல்லாம் சுட்டுட்டு கொண்டு ஹால் ரூமில் வச்சுட்டு அப்பா அம்மா வாங்க சாப்பிடாங்கிறான். நைட்டு இருந்த குழம்பையே நாங்கள் சூடு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அதை தான் நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு நாள் தான் நான் சொன்னேன், நம்ம வந்துட்டு நைட்டில் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும். காலையில் வந்துட்டு எனக்கு ஒரு டைமு, பசங்களுக்கு ஒரு டைமு, உங்களுக்கு ஒரு டைமு, ஆளுக்கு ஒரு டைம் நம்மளால் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், நம்ம டெய்லி நைட்டில் வந்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். நைட்டு ஒன்றா உட்காந்து எல்லாமே நாங்கள் கும்பலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது தான் நாங்கள் எல்லாமே பேசிக்குவோம். என்னடா சஞ்சய் பண்ணினேன் உங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களான்னு கேட்பேன். என் பையன் அப்படியே ஒரு பொய்யை சொல்லிவிடுவான். இல்லைம்மா எனக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்கலன்னு சொல்லிவிடுவான். அப்படியாப்பா அப்படின்னு கேட்பேன். என் சின்ன பையனும் இல்லைம்மா பொய் சொல்கிறான், இவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் இருக்குமா ஆனால் இவன் எழுதலம்மா. அப்படியே இவர் மாட்டி விடுவார், அவன் இவனை மாட்டி விடுவான். அப்போவே அவங்க 2 பேரும் பண்ணின அந்த கொஞ்சம் திருட்டுத்தனம் தெரிஞ்சிடும் வெளியில். சரி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாங்களும் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இவன் பண்ணுறதும் அவன் பண்ணுறதும் மாற்றி ஒருத்தரும் கூட ஒருத்தர் போட்டு கொடுத்துக்குவானுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அழகாக நாங்களும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.